திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கல்லூர் சேரன் மகாதேவி வழியாக வந்தால் 17 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். ஓ, ரைட் ரைட். மேலப்பாளையம், பிராஞ்சேரி, மேலச்சவல் இது வழியாக வந்தால் 15 கிலோமீட்டர் வரும். ஓகே. ஜி கிரிஷ் பக்தி டிவி நேயர்கள் அனைவரையும் எனது அடுத்த காணொளியை காண அன்புடன் வரவேற்கின்றேன். தென் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தமடை என்ற ஊர் அமைந்துள்ளது. இவ்வூரில் சுமார் 1500 வருடங்கள் பழமையான அம்மன் கோவில், ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் சிறப்புகள் பற்றி அறிவோம், காண்போம் வாரீர். நன்றி. ஜி கிருஷ்ணன், ஜி கிரிஷ் பக்தி டிவி. திருநெல்வேலி ஜங்ஷனிலிருந்து பத்தமடை நோக்கி செல்லும் போது மேற்கு தொடர்ச்சி மலை நோக்கி பயணம் செய்வதால் பொதுவாக சாலைகளில் இருபுறமும் மரங்கள் மற்றும் பசுமையான காட்சிகளை கண்டு ரசித்துக் கொண்டே செல்லலாம்.
கல்பசம்புதாயே நமக நாராயணவரப்பிரியாயே நமக நந்தகோபாலஜாதே நமக மாங்கல்யாயே நமோலத்யன்யாயே நமக கம்சப்திரகநாதாயே நமசுராகுந்தாயே நமக ஜலத்தாவினிஷ்டாயே நமக ஆகாசந்தியாயே நமக வாசுதேவபங்கியாயே நமக திவ்யமாதேவிவிஷ்டாயே நமக திவ்யசந்திராயே நமக கட்டகேரகதாத்மியாயே நமக சிவாயே நமக குமாராயே நமக பிரம்மஜாமியாயே நமக ஆலாக்கசபூஜாராயே நமக பூர்ணச்சந்திரவிஜயாயே நமக சதுர்புஜாயே நமக சதுர்பக்ரதாயே நமக விலஸ்ரோணி பயஸ்தாராயே நமக மகிமாபிமாராயே நமக கேருகதாத்மியாயே நமக ஆசதான்யாயே தனுதான்யாயே மகாலக்ரதான்யாயே நமக விவிதாயுதான்யாயே முண்டலபூர்ணகணபிவிஷ்டாயே நமக அந்தரவிஸ்வத்ரிஜாயே மூடவிஜிதாயே நமக சுகவிஞ்சதிவிரிஜிதாயே குமாரவதனாயே துரிதபவாஞ்சிராயே நமக துரிதசபூஜிதாயே திரிலோகி விஷ்ணியாயே நமக महिषासनासन्याये नमः परस्नानाये नमः तिरस्पेष्टाये नमः शिवाये नमः जयाये नमः जयाये नमः इन्द्रालये प्रदाये नमः पदगाये नमः जपासन्याये नमः काये नमः मकाये नमः सुधप्रियाये नमः क्षत्रियाये नमः पदप्रियाये नमः पुदनुप्रियाये नमः प्रदाये नमः कामधाम्याये नमः गिर्ये नमः श्रिये नमः तृप्याये नमः त्रियाये नमः विद्याये नमः सत्याये नमः रात्राये नमः मुच्ये नमः जयस्नानाये नमः कान्ताये नमः समाये नमः दयाये नमः मण्डलासन्याये नमः मोहनासन्याये नमः पुत्रमदनासन्याये नमः धनुषनासन्याये नमः यातिनासन्याये नमः भक्तरक्षाये नमः दुर्गाये नमः अरण्याये नमः भक्तवत्सलाये नमः शिखाये नमः नागार्षिकाये नमः गङ्गरामर्षिकाये नमः आगरगिरिरसिकाय नमः दुर्गान्धारसिकाय नमः महादेवीपुरसुन्दर्याय नमः दुर्गा परमेश्वर्याय नमः ओम श्री महालक्ष्मीये नमः ओम श्री आनन्दवल्ली परब्रह्मणे नमः कुङ्कुमार्चनाम् अष्टोत्तरनामाभिर्यर्चनां समर्पयामि हरिः ओम् பெல் மணி அடிக்கிறது அடிக்கலாமா? பெல் அடிக்கும். நமஸ்காரம் ரகுநாத குருக்கள். நான் வந்து பத்தமடை ஸ்ரீ ஆனந்தி வள்ளி அம்பாள் திருக்கோவிலில் வந்திருக்கேன். நீங்கள் தான் இந்த கோவில் குருக்கள் இல்லையா? இதை பற்றி வரலாறு கொஞ்சம் சொல்லணுமே. நமோ பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. இந்த கோவில் தோன்றி ஒரு 1500 இயர்ஸ் இருக்கும், 1500 வருஷம் இருக்கும். இந்த அம்பாள் பேர், இந்த அம்பாள் வந்து இந்த கிராமத்துக்கு பாத்தியப்பட்டவ, இந்த கிராமத்துக்கு பாத்தியப்பட்டவ. ஆனால் இப்போ பிள்ளையார் வந்து கிழக்கு முகமாக இருக்கார், பைரவர் வந்து தெற்கு மகாபைரவர் இருக்கார், காலபைரவர் அவர் வந்து தெற்கு முகமாக இருக்கார். அம்பாள் வந்து வடக்க நோக்கி இருக்கா. இந்த கால்வாய் கன்னடியன் கால்வாய் ஓடின்னு இருக்கு, கன்னடியன் கால்வாய் ஓடின்னு இருக்கு அம்பாளுக்கு நேர. இந்த அம்பாள் வந்து சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடியவர். கல்யாணம் யாருக்கு கல்யாணம் வந்தால் இந்த அம்பாளுக்கு முதல்ல பண்ணிட்டு அப்புறம்தான் இது பண்ணுவா. பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பத்திரிகையெல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பா. அதே மாதிரி சீமந்தத்துக்கும் இந்த அம்பாளுக்கு வளையல் சாத்துவா, இந்த அம்பாளுக்கு வளையல் சாத்துவா சீமந்தத்துக்கு. அப்புறம்
நிறைய வரங்களை கொடுக்கக்கூடியவ இந்த அம்பாள். எல்லாருக்கும் நிறைய வரங்களை கொடுக்கக்கூடியவ. இவளை நமஸ்காரம் பண்ணினா நிறைய நிறைய பொருள் உதவி, செல்வங்கள் எல்லாம் குமியும். எல்லாம் வந்து செல்வ செழிப்போட வாழலாம், சௌக்கியமா வாழலாம், சௌரியமா இருக்கலாம். அம்பாளை சேவிச்சா. இந்த அம்பாளுக்கு வந்து திருவிழாக்கள் வந்து ஆடி மாசம், ஆடி செவ்வாய் வெள்ளி இந்த அம்பாளுக்கு நடக்கிறது. அதே மாதிரி நவராத்திரி 10 நாளும் நடக்கிறது. அப்புறம் மாசத்துல வந்து அமாவாசை, பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி, காலபைரவ அஷ்டமி நடக்கிறது. இதெல்லாம் நீங்க இந்த அம்பாளுக்கு நடக்கிறது. இந்த அம்பாளுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். பிரசாதங்கள் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது வெளியூருக்காரா வெளியூருக்காரா பொருள் உதவி பண்ணிட்டு இருக்கா அம்பாளுக்கு. சரி, அதனால ஜோரா நான் உங்களுடைய நம்பர் இதுல போடுறேன். விருப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு நேர கூகுள் பேல அனுப்பி வைக்கலாம். ஓகே ஓகே. வேற ஏதாவது கோவிலோட சிறப்பு சொல்ல விருப்பப்படுறீங்களா? இங்க வேற இந்த அம்பாளை நமஸ்காரம் பண்ணினா சௌரியமா இருக்கலாம்னு ஒரு இதெல்லாம் 100% இந்த அம்பாள் இருக்கா. இந்த இடத்துல இந்த அம்பாள் இருக்கா. 100% இந்த அம்பாள் இருக்கா. வெளியில தோஷங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தோஷங்கள் கிடையாது. ஆனா இந்த கோவில் 1500 வருஷம் முன்னாடி தோன்றுதுன்றீங்களே, அதை பத்தி ஏதாவது தகவல்? 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஓதுவார்கள் பண்ணிட்டு இருந்தா. முன்னாடி ஓதுவார்கள் பண்ணிட்டு இருக்கா. நரபலி எல்லாம் கொடுத்திருக்கா. அக்னி இந்த பூக்குழி எல்லாம் இறங்கியிருக்கா அந்த அம்பாளுக்கு. அவ உக்கிரமா நம்ம இதுக்கு வந்தானே வேதங்கள் சொல்லி இது பண்ணிருக்கோம். நம்ம அம்பாளை சாந்தப்படுத்தி இருக்கோம். சரி. அம்பாள் வந்து உக்கிரமான தெய்வம் தான். துர்க்கை வந்து துர்க்கை வடிவத்துல இருக்கா. உக்கிரமான தெய்வம் தான். பத்ரகாளி ஸ்லோகம் இருக்கு இந்த அம்பாளுக்கு. பத்ரகாளி ஸ்லோகம் இருக்கு. இந்த சுவாமி பேர்ல, அம்பாள் பேர்ல ஸ்லோகம். ஆமா, அம்பாள் பேர்ல ஸ்லோகம் இருக்கு. பத்ரகாளி ஸ்லோகம் இருக்கு. அதே மாதிரி அபிராமி அண்டாதி இந்த அம்பாளுக்கு இது பண்ணுவா. சரி சரி. ஓகே. திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து இந்த கோவிலுக்கு வரணும்னா இருந்து மேலப்பாளையம் பிராஞ்சேரி மேலச்சவல் வழியா பத்தமடை வந்துடலாம். இல்லைன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து கல்லூர், சேரன் மகாதேவி, பத்தமடை அந்த மார்க்கமாகவும் வரலாம். 2 மார்க்கமாகவும் வரலாம். வந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிலோமீட்டர் சுமாரா சொல்லுங்க? எவ்வளவு? ஒரு 16 கல்லூர்ல இருந்து, அந்த திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து கல்லூர், சேரன் மகாதேவி வழியா வந்தா 17 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். மேலப்பாளையம், பிராஞ்சேரி, மேலச்சவல் இது வழியா வந்தா 15 கிலோமீட்டர் வரும். நன்றி. நான் வந்து இந்த தகவலை ஜி கிருஷ் பக்தி டிவியில போடுறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஆசீர்வாதம் வேணும். நமஸ்காரம். நன்றி.